என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பிறந்தது இந்தியாவில் இருந்தாலும் 6-7 வயசு வரைக்கும் 6-7 வருஷங்கள் நான் வளர்ந்தது தமிழகத்தில். அங்கே எங்கள் அப்பா ஒரு தமிழ் வாத்தியார். அங்கே தான் நான் முதல் சினிமா பார்த்தேன். அந்த சினிமா தான் என் வாழ்க்கையினுடைய திசையே மாற்றிச்சு. என்னென்னா, அது ஒரு படமாக எனக்கு படலை, ஒரு பாடமாக பட்டது. ஏன்னா அந்த படம் ஏன் பார்க்க போகிறேன், எதுக்கு போகிறேன்னு தெரியாமல் நண்பர்கள் இழுத்துட்டு போகிறாங்க. அதுதான் நான் பார்க்குற முதல் சினிமா. என்னுடைய வயசு 12 வயசில் நான் அந்த ராணி தியேட்டருங்கிற தியேட்டரில் உள்ளே போய் நண்பர்களோட உள்ளே நுழையிறேன். திரையில் டைட்டில்ஸ் ஓடுது. டைட்டிலில் தமிழன் என்றோர் இனம் உண்டு, அவருக்கு ஒரு குணம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிர்தம் அவனது மொழியாகும், இப்படின்னு அந்த பாடல் போய்கிட்டு இருக்கு. திகைச்சு போனேன். ஏன்னா எனக்கு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு. ஒரு படத்துக்கு வந்தால் அதில் முதல்ல இந்த பாட்டு, அடுத்து பார்த்தா கதாநாயகன் நன்றி உள்ள பார்த்தீங்கன்னா அந்த முகம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த படம் பார்க்க அந்த முகத்தில் எனக்கு ஒரு அன்னைக்கு அந்த முகம் என் நெஞ்சில் ஒட்டிக்கிட்டதா இன்னைக்கு வரைக்கும் எடுக்க முடியாது. ஆஃபீஸில் எங்கே வேணாலும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இயர்லாம் முடிச்சுட்டு பச்சைபாஸ்க்கு வந்துட்டு பிகாம் ஜாயின் பண்ணுறேன். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அப்போ திமுக ஆட்சிக்கு வரல 64. அன்னைக்கு நான் சொல்கிறேன் எம்ஜிஆரை கூப்பிட்டு ஒரு கூட்டம் வைக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் அந்த மாணவர் அன்னைக்கு நான் செக்ரட்டரியாக இருக்கேன். அதனால் நான் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த நேரம் எம்ஜிஆரை கூட்டிகிட்டு ஒரு ஃபங்க்ஷன். அதில் பேசும்போது நான் நடிக்க தெரியாத ஒரு நடிகர் இவர் அப்படின்னலாம் பேசுகிறேன். அவருடைய ரோஸ் முகம் இன்னும் செவத்ததை மடித்து கையில் தச்சு வச்சிருக்காரு. அப்படி தொடச்சிக்கிறாரு. அப்படி ஒரு 4-5 வசனம் நான் பேசிட்டு நான் அதை திருப்பி பேசுகிறேன். எப்படின்னா, இவருக்கு வாழ்க்கையில் நடிக்க தெரியாது, திரையில் மட்டும்தான் நடிப்பார். இவர் மற்றவங்க மேலே அரிதாரம் பூசுகிற அதே நடிப்பை மக்கள்கிட்ட நடிக்க மாட்டார். மக்கள்கிட்ட ரொம்ப உண்மையாக இருப்பார். அதனால தான் கைரிக்ஷா இருக்கிறவங்களுக்கு காலில் செருப்பு வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா தார் ரோட்டில் ஓடும்போது கால் சுடுங்கிறதுக்காக. மழை காலத்தில் அவன் நனைஞ்சுக்கிட்டே இழுக்க வேண்டி வரும்னு சொல்லி மழை கோட்டு வாங்கி கொடுத்தாரு. இப்படியெல்லாம் நான் அப்படி திருப்பி பேசின உடனே இவர் முகம் மலருது. அன்னைக்கு பேசினேன். போகும்போது அப்படின்னு கூப்பிட்டாரு. பக்கத்தில் போனேன். என்ன படிக்கிறீங்க? பிகாம் அப்படின்னு. ஆஹா, அப்படி தடி குடிச்சிட்டு எங்கே இருக்கீங்க? அப்படி புருஷவா சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில் நான் காலேஜ் கிளம்புறதுக்காக வீட்டில் பாத்ரூமில் போயிருக்கேன். ஒரே பரபரப்பு வீட்டில். என்னன்னு கேட்டால், வெளியே என்ன எதுக்காக கதவை தட்டுறீங்க, என்ன விஷயம்? நான் பாத்ரூமில் இருக்கேன். வெளியே கேட்டால் எம்ஜிஆர் வண்டி அனுப்பிச்சிருக்காரு, உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. தெரியாமல் சொல்கிறீங்க, என்னையா இருக்காது அப்படி. எங்கள் அண்ணாவுக்கு நம்பவே முடியலை. அப்போ அண்ணன் சொல்கிறது என் பெரிய மாசான். அப்போ அவர் இங்கே வா பாரு அப்படின்னாரு. உண்மையாகவே கார் வந்திருக்கு. டிரைவர் இறங்கி அண்ணா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு. சரின்னு போனேன். மேக்கப் ரூமில் இருந்தாங்க. உள்ளே நுழைஞ்சிட்டேன். நுழைஞ்சு இந்த கொழும்புல இருந்து வந்த கொழுப்பு, அந்த மரியாதை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அப்போ நான் சின்ன பையன். அந்த எதிரில் ஒரு சோஃபா இருந்தது. உட்காருங்க. நான் ரொம்ப ஸ்டைலாக பின்னாடி உட்காந்து கால் மேலே காலத்து ஷூ போட்டிருக்கேன். அந்த ஷூவை கூட நான் வெளியில் கலட்டல. அவர் இது வரைக்கும் தான் டவல் போத்தியிருக்காரு. பீதாம்பரம் பி வாசுவோட அப்பா மேக்கப் போட்டுருக்காரு. அந்த கண்ணாடி பெரிய கண்ணாடி. நான் சோஃபாவில் உட்காந்துருக்கிறது என் முகமும் அந்த கண்ணாடியில் தெரியுது. நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி திரும்பி சொந்த ஊர் எதுன்னு கேட்டார். நான் கொழும்புன்னு. ஆஹா அப்படின்னாரு. அதுக்கு நான் டயலாக் எழுதினேன். கொழுப்பு அப்படி வரதான் நான் நினைச்சேன். நான் வரந்தேன் ஆஹான்னு சொன்னது. அப்போ தான் பார்த்த காலு மேக்கப் அவருக்கு பீதாம்பரம் திரும்பி அப்படிங்கிறார். டக்குன்னு வெளியே ஓடினேன். அவர் திரும்பி பார்த்துட்டு பேச அவர் தான் ஷூவை கட்டிட்டு வந்தேன். அது ரொம்ப பவியமாக இப்படி உட்காந்துருந்தேன். என்ன அப்படின்னார். இல்லை ஒன்றும் இல்லை. நல்லா பேசுகிறீங்களே, அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? நான் நடிக்கணுன்னு தான் ஆசை, சொல்ல நினைக்கிறேன், அதான் வாய் வரலை. ஏன் தெரியுமா? என்னோட முகமும் அவரோட முகமும் ஒரே கண்ணாடியில் தெரியுது. அது எப்படி இருக்கும்? அவர் செக்கச்சவேலன்னு கோல்டு மாதிரி இருக்காரு. அதனால் அது சொல்லலை. நான் அங்கே பிரசாதத்தில் நாடகங்கள் எழுதியிருக்கேன். அண்ணா சொல்லி எழுதியிருக்கேன் இல்லையா? அதனால் அதையெல்லாம் சொல்லாமல் நான் நாடகங்கள் எழுதுவேன், கதை எழுதுவேன். அப்போ எனக்கு ஒரு கதை கொடுங்க. என்ன
ரெண்டாவது ஒண்ணுமே யோசனை பண்ணாம எனக்கு ஒரு கதை கொடுங்க. நானும் யோசனை பண்ணல, ஒரு 3 நாள்ல உங்களுக்கு ஒரு கதை கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 3 நாள் கழிச்சு அங்கே போனேன், ஒரு ஃபைலோட போனேன். அந்த ஃபைலை அவர் அடுத்த நாள் படித்து முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டு அனுப்பிட்டாரு. போனேன். என்னோட ரசிகர்னு சொன்னீங்க, இதில் லேடிஸ் சப்ஜெக்டாக இருக்கணும், நீங்கள் ஒரு கதை தான் கேட்டீங்களே தவிர எனக்கு ஒரு கதை கொடுன்னு கேட்கல. அதனால நான் எழுதி வச்சிருந்த கதையை கொண்டாண்ணே அப்படின்னு. கொண்டாண்ணேன்னு சொல்லலை, சாருன்னு சொன்னேன். கொண்டிருக்கேன் சாருன்னு சொன்னேன். அப்படியா, சரி எனக்கு ஒரு கதை எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது டைரக்டர் சாணக்கியா உள்ள வர்றாரு, எங்கள் வீட்டு பிள்ளை டைரக்டர். அவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி, இந்த தம்பி உங்களை கூட தொழில் கற்றுக்கட்டும், இவரை உங்களோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு சொன்னார், ஏன் சொன்னார் சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் அவர் என்னை கூட்டிகிட்டு போய் வாஜிநிதி ஸ்டுடியோவில், அவர் அப்போ எங்கள் வீட்டு பிள்ளை ஹிந்தி டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தில் என்னை அப்பரண்டிஸா உள்ளே விட்டு வேலையை கற்றுக்க வைக்கிறாரு. திலீப் குமார் டிஸ்கஷனுக்கு வந்தா, ஷூட்டிங்குக்கு வந்தாலும் நான் அங்கே அப்பரண்டிஸ். எடுத்த உடனேயே ஒரு 16-17 வயசு பையனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவ்வளோதான். பச்சைபாசில் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன், பிகாம். ஒரு நாள் கோவைச்செல்லியன் என்னை தேடி வர்றாரு. அவர் என்னை பார்த்ததில்லை, ஆனால் நான் காஞ்சியில் அவர் அண்ணா வீட்டுக்கு வரும்போது பல பேரை பார்த்துருக்கேன். அதில் இவரையும் பார்த்துருக்கேன். இவர் யாருன்னு எல்லாரை பற்றியும் நான் கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கேன். நான் வெளியே வந்து பார்த்தா கோவைச்செல்லியன். என்ன சார் அப்படின்னு, நீங்கள் குகநாதன், நீங்கள் ஸ்டூடெண்ட்டா? ஆமாம் சார். எம்ஜிஆர் உங்கள்கிட்ட கதை இருந்தால் கேட்டுட்டு வர சொன்னார், நான் ஒரு படம் அவரை வச்சு எடுக்க போகிறேன். அப்படியா, வாங்க சார் அவரை போய் பார்த்துட்டு வரலாம். அவரோட எம்ஜிஆர் அவர் போன உடனே கேட்டார், கதை இருக்கா அப்படின்னாரு. கொடுக்குறேண்ணே. 3 நாளா அவர் கேட்குறாரு. நான் சிரிச்சிட்டேன், ஆமாண்ணே 3 நாளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ஆனால் ஒன்று, வசனங்கசனெல்லாம் நான் எழுதுறேன்னு கேட்கக்கூடாது. நான் அவர்கிட்ட ஏன்னு எதுவுமே கேட்க மாட்டேன். அவரோட பேசுகிறதுக்கு எனக்கு பயம். கடைசி காலம் வரைக்கும் கையை கட்டிட்டு தான் நிற்பேன் முன்னாடி. அவ்வளோ மரியாதை நான் அவருக்கு வச்சுருக்கேன். இந்த உடல் வேகிற வரைக்கும் அது இருக்கும். அப்படி போய் நின்னா அப்போ அவர் கேட்டார், சரி 3 நாளில் கொண்டு வந்துடுறேன். 3 நாள் கழிச்சது ஃபைல் எடுத்துகிட்டு போனேன், கொடுத்தேன். வாங்கி படித்தா பார்த்தார். உள்ள திறந்தே பார்க்கல, டைட்டில் பார்த்தார். பேனா கொடுங்க, பேனா கொடுத்தார். டைட்டில் அடித்தார். எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. இவராக சொல்லி அனுப்பி கதையை வாங்கிட்டு அடிக்கிறாரு. போய் பார்த்துட்டார். என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை சார், டைட்டிலெலாம் இப்படி வைக்கக்கூடாது. இல்லை உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நினச்சேன். ஒரு ரிக்ஷா இருக்கிற தொழிலாளியோட மகன், அவரோட அப்பா நெத்தியில் வேர்வையை பார்த்துருக்காரு தவிர ஒரு நாள் கூட அந்த கண்ணீரை பார்க்காத ஒரு மகன், அந்த அப்பாவோட கண்ணில் முதல் தடவையா கண்ணீரை பார்த்த பின்னாடி இந்த கண்ணீருக்கு காரணமா இருந்தவன் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு தான் அந்த கதை. அதனால தான் நான் அந்த டைட்டில் வச்சேன், ஏழை எழுத கண்ணீர். மக்களுக்கு நம்ம பாசிட்டிவா சொல்லணும். இந்த கண்ணீர் ரத்தாலும் நமக்கு வேண்டாம், பாசிட்டிவா சொல்லணும். வேற டைட்டில் சொல்லுங்க. 2 நிமிஷம் கூட நான் யோசிக்கல. குமரி கோட்டம் அப்படின்னு. இது அண்ணா எழுதின கதையாச்சு. ஆமாம், அதையெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அந்த டைட்டில் நல்லாயிருக்கும். ஹீரோயினுடைய பேர் குமரின்னு எழுதியிருக்கீங்க, அதனால் குமரி கோட்டம்னு வைக்கலாம். சொர்ணம் சார் தான் அந்த படத்துக்கு வசனம் எழுதினார், அவரும் அதை ஆமோதிச்சார். அதனால் அந்த குமரி கோட்டம் படம் எடுக்கப்பட்டது. நான் ஒரு நாள் பார்த்ததை சொல்கிறேன், நல்ல நிகழ்வு. ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, வேறு படம். நான் அவரை பார்க்குறதுக்காக போயிருக்கேன். 4-5 பெரிய மனுஷங்கள்லாம் உட்காந்து அவர் சேரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் முதுகுக்கு பின்னாடி தான் ஷூட்டிங் நடைபெற்று, முதுகுக்கு பின்னாடி. அங்கே ஸ்டண்ட் மாஸ்டர் டூப்பை வச்சு ஷாட் எடுத்துகிட்டு இருக்காரு. நான் அதை பார்த்துட்டு இவரையும் பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கேன், வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கேன். அவர் இருக்கிற இடத்துல நான் கை கட்டிட்டு நின்றுட்டே இருப்பேன், அவ்வளோதான். அவரை யாராவது பார்க்குறாங்களா அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அங்கே பின்னாடி ஒரு 6-7 தடவை ஒரே ஒரு ஷாட் திருப்பி எடுக்கப்படுது. இந்த டூப் செய்கிறவர் சரியாக செய்யலை. இவர் திரும்பி பார்க்கல, எழுந்து போனாரு. டைரக்டர் கூப்பிட்டாரு, இந்த ஷாட்டை நானே செய்கிறேன், ஆனால் ஒரு தடவை தான் செய்வேன், நீங்கள் இன்னொரு கேமரா கொண்டு இங்கே வைங்க, அந்த கேமரா அப்படியே இருக்கட்டும். ரெடி பண்ணுறாரு. பண்ணிட்டு வேற கூப்பிட்டாங்க. வந்தார், நானும் பார்த்துட்ருக்கேன். அப்படியே எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்தாரு. பார்த்துட்டு அப்படி மூக்கை தட்டி விட்டுட்டு ரெடி
ஸ்டாப். ஓடினாரு, எகிரி பாஞ்சாரு, ரவுண்ட் டேபிள்ல விழுந்தாரு, அதுல இருந்து சமசால்ட் எடுத்தாரு, கிரவுண்ட்ல போய் விழுந்தாரு. விழுந்து அப்படியே நின்றுகிட்டு நான் ஓகே சொல்ற வரைக்கும் கட் பண்ணாதீங்கன்னு முதல்லயே சொல்லியிருந்தார். ஓகே கட் பண்ணாங்க, எல்லாரும் கைதட்டினாங்க. அந்த டூப் செய்யாத ஷாட்டை வாத்தியார் செய்தாரு. அப்பவே அவருக்கு வயசு 50க்கு மேல. புதிய பூமி படம் வேலை செய்துட்டு இருக்கும்போது கண்ணதாசன் சார் முதல்ல 3 பாட்டுகள் எழுதிட்டார், அருமையான பாடல்கள். இப்ப எனக்கு என்ன வேணும்னா, பூவை செங்குட்டுவன் இந்த படத்துல எழுதல. அது மட்டும் இல்ல, இந்த கதையில் இருக்கிற இடத்துல எங்கேயுமே எம்ஜிஆருடைய கொள்கைகளையும் சொல்லல, அண்ணா வரல. எனக்கு எந்த படமா இருந்தாலும் நீங்க என் படங்கள் பாருங்க, நாலும் தெரியும், எல்லா படங்களையும் அண்ணாவை பத்தி ஏதாவது டைலாகாவது இருக்கும். அதனால அண்ணா வரல. அப்ப நான் யோசனை பண்ணேன், எம்ஜிஆர் வந்து எங்க வீட்டு பிள்ளையில நடிச்சு பாப்புலரா இருக்காரு. எம்ஜிஆர் நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னா நல்லா இருக்கும்னு எண்ணம் எனக்கு இருந்தது. இதை பத்தி நான் பூவை செங்குட்டுவன்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, இதை வச்சு நான் ஒரு லைன் திங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு மாசம் ராத்திரி 2 மணி அந்த ஹபிபுல்லா ரோட்ல நானும் அவரும் அங்கே இங்கே நடந்து யோசனை பண்ணி அவர் சொன்னது என்னன்னா, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நல்லா இருக்கு. அடுத்த 2 வரி 30-40 விதமா சொல்றாரு. எனக்கே பிடிக்கல. அப்புறம் எம்ஜிஆருக்கு பிடிக்குமா, விஸ்வநாதன் சாருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. மறுபடியும் நடந்து நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. சூப்பர், பிடிச்சோம். சரி, எம்ஜிஆர் ஒரு பாட்டு உங்களுக்கு சேர்க்கணுமே, எப்படி சொல்றது? அவர் உட்கார்ந்து இருக்கும் போது பின்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, முணுமுணுத்துக்கிட்டே நடந்துகிட்டு இருப்பேன். எனக்கு தெரியும், வாதியாரோட குணம் தெரியும். 2-3 நாள் கவனிக்கல, அவர் கவனிக்காத மாதிரி இருப்பார். 3ஆவது நாள் இரிட்டேட் ஆகி, எங்க வாங்க அப்படின்னார். கிட்ட போனேன். என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு முயற்சி பண்றீங்க, அது என் காதுல விழுமான்னு சொல்லி பாக்குறீங்க. பின்னாடி நடந்துகிட்டு சொன்னா எப்படி விழும்? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. பயமா போச்சு. எட்டி விட்டுட்டாரு. அப்படி புறங்கையால விழும். விழுந்துருச்சுன்னா சரின்னு சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டு கேட்டார். அப்ப சொன்னேன், இப்படி ஒரு யார் எழுதியிருக்காங்க, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் அந்த ஆமா அது எழுதின பூவை செங்குட்டுவன். அப்படியா? இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. விஸ்வநாதன் சொல்லிடுறாரு, டியூன் போட சொல்லுங்க. விஸ்வநாதன் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, டியூன் போட்டாச்சு. டூப் வேர்ட்ஸ் எழுதி கொடுத்தாரு. போய் படிச்சு பார்த்தாச்சு. ஓகே, நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, வந்தாச்சு. இல்லை, அந்த டூப் வேர்ட்ஸ் மாத்தணும் கவிஞர் சொல்றாரு. அதுவே நல்லா இருக்கு. இங்க ஒரு போட்டோ இருக்கு பாருங்க, எம்ஜிஆரோட போட்டோ பின்னாடி. அந்த போட்டோ கீழே இருக்கிற லைன் பாருங்க, அந்த லைன் அந்த பாட்டுல இருக்கிற லைன் தான் டூப் வேர்ட்ஸ். டூப் வேர்ட்ஸே பூவை செங்குட்டுவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா எழுதி இருக்காருன்னு பாருங்க. அந்த பாட்டு என்னைக்கு வரைக்கும் பாப்பில். அண்ணா நான் வாழ்கின்ற கூறி விடைபெறுகிறேன்.